ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சூப்பரான தாய் பிஎல் சீரிஸ் தான். ஆல்ரெடி இவங்க பேர் வந்து நம்ம நிறைய தாட்டி பார்த்துருப்போம். நம்ம பிக் ட்ராகனில் நடிச்ச மாஸ் பங்கோட சீரிஸ் தான் இதுவும். அதுலேயும் செம க்யூட்டாக இருந்துச்சு இவங்க பேர். இதில் எப்படி இருக்குன்னு சரி வாங்க சீரிஸ்குள்ளே போய் பார்க்கலாம். சீரிஸோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் அப்படியே ஒரு பாறைக்கு மேலே அப்படியே படுத்துட்டு இருக்கா. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது அவன் மேலே ஒரு பூ மாதிரி வந்து விழுகுது. அதை வந்து அவன் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வந்து இன்னொரு வேலையும் காட்டுறாங்க. அவன் வந்து அந்த பாறையில் அப்படியே நேக்கடா அப்படியே படுத்துட்டு இருக்கான். அவன் அப்படியே படுத்துட்டு இருந்த வந்து டக்குன்னு கண் முழிச்சு பார்க்குற மாதிரி அதில் காட்டுறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னே அவன் இப்போ தான் தூங்கிட்டு இருந்தாலே அந்த பூ வந்து அவன் மேலே விழுகவும் அவன் எடுத்து அப்படியே பார்த்துட்டு டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்து எங்கே இருக்கிறான்ட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கா. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவன் வந்து இருக்கிற இடம் வந்து ஃபுல்லாக தனியாக இருக்கும். ஒரு இடத்துல மட்டும் பாறை போட்டுருக்கிற மாதிரி இருக்கு. அது மேலே இவன் படுத்திருக்கான். இவன் வந்து அப்படியே பயந்துகிட்டே டக்குன்னு எந்திரிச்சு நின்று நம்ம எங்கே இருக்கும் அப்படின்னு சுற்றி முற்றி அவன் பார்த்துட்டு இருக்கா. அப்படி பார்த்துக்கிட்டே எந்திரிச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு கத்திக்கிட்டே இருக்கா. அப்படி கத்திக்கிட்டே இருக்கும்போது தூரத்தில் ஒரு ஆள் வந்து நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இவன் வந்து அவனை பார்த்துட்டு அவன் பக்கத்தில் அப்படியே பயந்து ஒரு அடியாவும் எடுத்து வச்சு பயந்து அப்படியே போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு அவன் பக்கத்தில் போய் அவனை தொடங்கும்போது இவன் வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கிடுறான். அப்படி மூழ்கிட்டு உள்ள போகும்போது சரி நீச்சல் அடிச்சுட்டு மேலே வரலான்ட்டு கால் கையை அப்படியே ஆட்டிகிட்டே இருக்கா. அவனால நீச்சல் அடிக்கவே முடியல. ஒரு கட்டத்தில் அப்படியே மயங்கி உள்ள போயிட்டே இருக்கான். அப்படி உள்ள போயிட்டே இருக்க வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு பாம்பு மாதிரி ஒரு உருவம் வந்து இவன் அப்படியே சுற்றி வந்து இவன் கிட்ட வரும்போது பாம்பா தான் இருக்கு. அப்படியே இவன் முன்னாடி வந்து பார்க்கும்போது ஒரு மனுஷன் மாதிரி இருக்கு. அந்த மனுஷன் அப்படியே இவன் முன்னாடி வந்து அவன் உள்ள போயிட்டு இருக்கா இல்லையா. அவன் அப்படியே உள்ள போறதை தூக்கி நிப்பாட்டிட்டு இவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி கிஸ் பண்றான். அப்படியே அந்த கிஸ் ரொம்ப கியூட்டா அழகா இருந்துச்சு. அப்படியே கிஸ் பண்ணவும் இவனுக்கு வந்து அந்த மயக்கம் வந்து தெளிஞ்சிருது. அப்படியே தெளிஞ்சிட்டு இவன் வந்து அப்படியே கண் திறக்கிறான். அவன் வந்து என்ன ஆகுதுன்னா கிஸ் பண்ணிட்டு அவனை விட்டு போகும்போது மறுபடியும் பாம்பு மாதிரியே அவனை விட்டு போயிடுறான். இவன் வந்து அந்த கிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு சரின்ட்டு அவனும் மேலே வந்துடும் ஒரு வழியா தண்ணிக்கு. இதெல்லாமே நம்ம ஹீரோக்கு வந்து கனவா வந்துட்டு இருக்கு. இவனுக்கு வந்து இந்த கனவு வந்து அடிக்கடி வந்துட்டு இருக்கும் போல. இந்த கனவு வரனால டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்து சரி இன்னைக்கு இந்த கனவு தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கா. அப்போ வந்து இவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜ்ல வந்து சன்னுட்டு ஒருத்தர் கிட்ட வருது. நீ எந்திரிச்சிட்டியா, சீக்கிரம் எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. அப்படியே அந்த மெசேஜ் பண்ண பக்கத்தை காட்டினா அங்கே நம்மளோட இன்னொரு ஹீரோ, அவர் பேர் வந்து சன் இருந்துகிட்டு என்ன பண்றாருன்னா ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு இன்னொரு மெசேஜ் வருது. அப்போ இந்த மெசேஜ்ல வந்து என்ன வருதுன்னா நான் ஆல்ரெடி எந்திரிச்சிட்டேன், இன்னைக்கு வந்து என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. நம்ம லின் வந்து காலேஜ் தான் படிக்கிறோம் போல, அதனால இன்டர்ன்ஷிப் போறான். அப்படி மெசேஜ் பண்ணும்போது நம்ம சன் இருந்துட்டு என்ன பண்றாரு, ஃபைட்டிங் சீக்கிரம் எந்திரிச்சு போய் குளிச்சுட்டு ரெடி ஆகு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சன் இருந்துட்டு என்ன பண்றான், தேங்க்ஸ் பி சன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு மெசேஜ் பண்ணிட்டு அவன் அப்படியே போனை பார்த்துட்டு இருக்கான். நம்ம சன் இருந்துட்டு என்ன பண்றான்னா அவன் ஒரு போட்டோ எடுத்து நம்ம லின்னுக்கு சென்ட் பண்றான். போட்டோனா ஃபுல் போட்டோ. லின்னு இவனுக்கு அவன் எப்படி இருப்பான்ட்டு தெரியாது போல. அதனால நம்ம சன் வந்து அவன் ஆஃபீஸ் வந்து ஒரு ஜுவல்லரி மேக்கிங் பண்றாங்க ஆஃபீஸ் போல. அதில் வந்து உட்காந்து எல்லாரும் போர்ட் மெம்பர் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்மளோட மாடல்ஸ் எல்லாமே ரொம்ப வருஷமா சேல்ஸ் ஆகவே இல்லை, ரொம்ப டவுன் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிற இன்னொரு ஆள் வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்மளோட மாடலை கொஞ்சம் மாற்ற வேண்டியதா இருக்கு, நம்ம மாடல் நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் அது கொஞ்சம் ஓல்டு மாடலா இருக்கு, நம்ம இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நியூ மாடல்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க அவங்க ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்காங்க. அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம அந்த சிஓ இருக்காங்க இல்லையா மேடம், அவங்க இருந்துட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்க பேசுற எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே இந்த பக்கம் தான் காட்டுறாங்க. நம்ம சன் வந்து பயங்கரமா ஹார்ஸ் ரைடிங் பண்ணிட்டு இருக்கா. அப்படி ஹார்ஸ் ரைடிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து இறங்கவும் அந்த இடத்துக்கு வந்து ஒரு பையன் வர. அந்த பையன் வந்து மிஸ்டர் சூரியன் உங்களுக்கு வந்து யார்கிட்ட இருந்து கால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் தான் நம்ம சன் மூஞ்சியே இப்போ நம்ம காட்டுறாங்க ரொம்ப கிளியரா. அவன் வந்து ஹெல்மெட்லாம் கழட்டிட்டு அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்க்குறான். அப்படி பார்க்கும்போது அவன் மூஞ்சி வந்து அப்படியே கிளியரா காட்டுறாங்க நம்மளுக்கு. இது வரைக்கும் அவன் மூஞ்சி நம்மளுக்கு காட்டவே இல்லை இல்லையா, நம்ம சன் கிட்ட மெசேஜ் பண்ணும்போதும் இப்போதான் அவன் மூஞ்சி அப்படியே காட்டுறாங்க. அவன் வந்து சொல்லிட்டு அவங்க கிட்ட போனை வாங்கி அவன் பேசுறான். அப்படி பேசும்போது நம்மளுக்கே தெரியுது அவங்க கால் பண்ணியிருக்கிற வந்து அவங்க அம்மான்ட்டு. இவன் வந்து சொல்லுங்க அம்மா அப்படின்னு சொல்லவும் அவங்க அம்மா அங்கேருந்து என்ன சொன்னாங்கன்னு தெரியல. இவன் வந்து அப்படியே டென்ஷனாக அதை கேட்டுட்டு சரிங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடான். ஃபோனை வச்சுட்டு இந்த பக்கம் திரும்பி அவன் செக்ரட்டரி போல அந்த பையன் பேர் வந்து சின்ன. இனிமேல் நம்ம சின்னன்னு யோசிச்சுட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம சின்னதாக காட்டுறாங்க. அதான் நம்ம சன் சொல்லியிருப்பா இல்லையா, நான் ஊருக்கு போகணும், கார் இருந்துட்டு பார்த்து சுதாரணமாக ட்ரைவ் பண்ணிட்டு போங்க சார் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். அதுக்கு நம்ம சின்ன இருந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் காரில் உட்காந்துட்டு சீட் பெல்ட்லாம் போடவும் நம்ம சன்னுக்கு வந்து லின் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. நான் ஆல்ரெடி ஆஃபீஸ்க்கு போயிட்டேன் அப்படின்ட்டு மெசேஜ் வருது. அதை பார்த்துட்டு நம்ம சன் சிரிச்சுட்டு அவனுக்கு மெசேஜ் ரிப்ளை பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே காரில் அப்படியே ட்ரை பண்ணிட்டு போயிடுறான். இப்போ பக்கம் நம்ம லின்னை தான் காட்டுறாங்க. அவன் வந்து ஆஃபீஸ்க்கு வெளியே நின்று அவன் வந்து அப்படியே ஃபோன் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அதில் வந்து நம்ம சன் மெசேஜ் பண்ணது இருக்கு, இன்னைக்கு வந்து உன்னோட ஃபர்ஸ்ட் டே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவன் வந்து மெசேஜ் பண்ணிருக்கு. அதை வந்து நம்ம லின் பார்த்துக்கிட்டே இருக்கு. அப்படி பார்த்துட்டே அந்த கம்பெனியை பார்த்துட்டு இன்னைக்கு வந்து வேலை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்னால் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவன் வந்து அந்த கம்பெனியை பார்த்துக்கிட்டே அப்படியே சொல்லிட்டு ஒரு வழியாக உள்ளேயும் போயிடுறான் கம்பெனிக்குள்ள. அப்படி உள்ள வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லாரையுமே சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கான் நம்ம லின். அப்படி பார்த்துட்டு யாரையோ தேடிக்கிட்டேவும் இங்கே பிளம்மையும் யோவையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணுறான். அப்படி ஃபோன் பண்ணும்போது அந்த பக்கத்துல இருந்து ஹலோ லின் அப்படின்ட்டு அந்த பக்கத்துல இருந்து சொல்லுவோம். இந்த பக்கத்துல இருந்து ஹலோ பேம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்க இன்னும் நீயும் யாக்கும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின் சொல்லுவோம். அதுக்கு அந்த பக்கத்துல இருந்து ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு இதோ நான் வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட பேசிட்டு அப்படியே லிஃப்ட் பக்கத்தில் போனோம். லிஃப்ட் வந்து க்ளோஸ் ஆக போகும்போது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நானும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போய் லிஃப்ட்டில் ஜாயின் ஆகிக்கிறது. அப்படி ஜாயின் ஆகிட்டே இருக்கும்போது இன்னொரு சவுண்ட் கேட்குது, பேம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண நானும் கூட வரேன் அப்படின்ட்டு ஒரு சவுண்ட் கேட்குது. யார் அதுன்ட்டு பார்க்கும்போது அங்கேருந்து யோன்ட்டு ஒரு பையன் அப்படியே வேகமாக ஓடி போது சரி லிஃப்ட்டுக்குள்ள போயிடலான்ட்டு அப்படியே போகும்போது டக்குன்ட்டு ஒரு பையன் வந்து இடிச்சிடறான். இடிக்கவே என்ன ஆகுதுன்னா அப்படி கீழே அவனை பார்க்கவும் நம்ம யோக்கு வேற செம டென்ஷன் ஆயிருது. அவனை பார்த்துட்டு உன்னால தாண்டா நான் வரதுக்கு லேட் ஆயிடுச்சு, நீ தாண்டா என்ன தள்ளி விட்டு அப்படின்னு கேட்க அவர் வந்துட்டு நான் இல்லை அப்படின்ட்டு ரெண்டு பேரும் மாற்றி சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அப்படி சண்டை போட்டுட்டே இருக்கவும் அங்கே உள்ள இருந்து ஒரு பையன் வரான். அவன் வந்துட்டு வரும்போதே அமைதியா இருங்க அப்படின்ட்டு இவங்க கத்திக்கிட்டே தான் உள்ள வரான். வந்ததும் இல்லாமல் இவங்க எல்லாருமே பார்த்துட்டு திட்ட ஆரம்பிச்சு, ஆல்ரெடி நீங்க எல்லாருமே 10 நிமிஷம் லேட்டு, இது உங்களோட ஃபர்ஸ்ட் டே தானே, இன்டர்ன்ஷிப்க்கு வரவங்க இப்படி தான் ஃபர்ஸ்ட் டே லேட்டா வருவீங்களா அப்படின்ட்டு அங்கே இருக்கிறவங்களை பிடிச்சி எல்லாருமே பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கான். கத்திக்கிட்டு இருந்ததோடு இல்லாமல் அந்த யோ இருக்கான்ல அவனை பார்த்துட்டு
என்ன சண்டை போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்ட்டு கேட்கவும் நம்ம யோ இருந்துட்டு எல்லாம் இவனால தான் நான் வரும்போதே லிஃப்ட் வந்து ஃபுல் ஆயிடுச்சு இவன் தான் என்னை வந்து தள்ளி விட்டுட்டு உள்ள வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோ வந்து பேசிட்டே இருக்கும்போது இந்த பையன் இருந்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது என்கிட்ட எந்த ஒரு எக்ஸ்கியூஸும் சொல்லாத நீ வந்து லேட்டுனா லேட்டு தான் அப்படின்ட்டு அவன் பேசிட்டு நம்ம யோவை பார்த்து போய் அங்கே போய் உன் ஃப்ரெண்டு கூட லைன்ல நில அப்படின்னு சொல்லுவோம் நம்ம யோவும் போய் நின்றுறாங்க இருக்கிற எல்லாருக்குமே செம டென்ஷனாக இருக்கு மேலே இவன் வந்து கொஞ்சம் ஓவராகவே பேசிட்டு இருக்கான் என்னமோ இவன் வந்து இந்த கம்பெனிக்கும் சொந்தக்காரங்க மாதிரி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கான் அது பக்கத்தில் அப்படியே மெல்லாம சத்தம் இல்லாமல் போய் சொல்லிட்டு இப்படியேவும் எல்லாருமே அங்கே இருக்கிற எல்லாருமே புஷ் பண்ணிட்டு இருக்காங்க மெல்ல இதை பார்த்து இவன் அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு லேடி வராங்க அவங்க பேர் வந்து கவ் அவங்கள பார்க்கவும் இவன் வந்து குட் மார்னிங் லேடி கவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கிட்ட பேசிட்டு இருக்காங்க இவன் வந்து என்ன சொல்றான்னா அவங்கள பார்த்து இவங்க வந்து 10 நிமிஷம் லேட்டாக வந்துட்டாங்க அதுக்கு அந்த லேடி இருந்துட்டு அப்படியா எங்க அந்த டீம் எல்லாத்தையும் நான் பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லவும் நம்ம இந்த பையன் இருந்துகிட்டான் சரி அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு டீம் சி யாருன்ட்டு அவன் கேட்கவும் அங்க இருந்து டீம் சி வந்து கை தூக்குறாங்க டீம் சி வந்து கை தூக்கவும் அவன் இருந்துட்டு சொல்றான் நீங்க எல்லாருமே ஜின் கூட போங்க டீம் சி எல்லாருமே அப்படின்ட்டு அவங்க எல்லாருமே அனுப்பி வச்சிடறான் அப்புறம் டீம் பி வந்து பாவுண்ட் ஒருத்தர் கூட அனுப்பி வச்சிடறாங்க அப்புறம் டீம் ஏ இவங்க 4 பேரும் தான் அதாவது நம்ம லின்னு பிளம் யோ சாம் இடிச்சான் இல்லையா அந்த பையன் பேர் தான் சாம் இவங்க 4 பேரும் ஒரே டீம் ஏல இருக்காங்க அப்படி அவன் வந்து சொல்றான் இவங்க 4 பேர் தான் ஏ டீம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த லேடி இருந்துட்டு சரி நீங்க வந்து என் கூட வாங்க நான் உங்களை டிசைனர் டிபார்ட்மெண்ட் கூட்டிட்டு போறேன்ட்டு அந்த லேடி வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க இவங்க 4 பேரும் அப்படியே அவங்க பின்னாடியே போகும்போது அவன் இருந்துட்டு சொல்றான் இன்னைக்கு வந்து வேலை நல்லா இருக்கட்டும் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு அவன் அப்படியே நின்றுட்டு இருக்க இவங்க 4 பேர் அப்படியே போயிட்டே இருக்காங்க அப்படி போயிட்டே இருக்கும்போது யோ வந்து திரும்பி நம்ம சாம பார்த்துட்டு நீயும் டீ ஏவா அப்படின்னு சொல்லுவான் அவன் இருந்துட்டு ஆமா ஃபர்ஸ்ட் போ அப்படின்ட்டு அவன் அப்படியே தள்ளி விட்டுறான் இப்போ 4 பேரும் அந்த ஒர்க் பண்ற பிளேஸ்க்கு தான் அப்படியே வந்துட்டே இருக்காங்க அவங்க 4 பேரையும் நம்ம காவு தான் அப்படியே கூட்டிட்டு வந்துட்டு அந்த ஒர்க்கிங் பிளேஸை பத்தி நம்ம காவு வந்து ரொம்ப டீடைல் அப்படியே சொல்லிட்டே இருக்காங்க அதை பார்த்துட்டு நம்ம 4 பேரும் வாவ் சோ பியூட்டிஃபுல் அப்படின்ட்டு இங்க இருக்கிற எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க இப்படியே ஒரு வழியா பேசிக்கிட்டேவும் அங்க இருக்கிற அந்த பில்டிங்க்கும் போயிடுறாங்க அந்த டிசைனர் பில்டிங்க்கும் சும்மா பார்க்கக்கூடாது அந்த பில்டிங் மாதிரியே இல்லை ரொம்ப பெரிய வில்லா இருந்தால் இப்படி இருக்கும் அந்த மாதிரி செம்ம சூப்பராக இருக்குது அந்த பில்டிங் இப்படியே 4 பேர் பேசிக்கிட்டே ஒரு வழியாக அந்த பில்டிங்குள்ளேயும் போயிட்டாங்க அப்படி போயிட்டு நம்ம காவு மேடம் வந்து 4 பேரும் அந்த ரூம்குள்ளே கூட்டிட்டு வந்து இதுதான் உங்களோட டிசைனிங் ரூம் அப்படின்ட்டு நம்ம காவு மேடம் வந்து அந்த ரூமை பார்த்து சொல்லிட்டு அவங்களே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க என்னோட பேர் தான் காவு நான் இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு சரி இப்போ நீங்கள் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் இப்போ 4 பேரும் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க சலீம் பிம் யுதா அப்புறம் சாம் இவங்க 4 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க பேரை மாற்றி அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு நம்ம காவு மேடம் சொல்றாங்க சரி இந்த இடத்த வந்து உங்க ஃபேமிலி மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எங்ககிட்ட டக்குன்ட்டு ஷேர் பண்ணுங்க டிசைனிங் இதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க முக்கியமான விஷயமா இருந்தால் மட்டும் எங்ககிட்ட உடனே வந்து சீக்கிரமா சொல்லிருங்க அப்படின்ட்டு நம்ம காவ மேடம் சொல்றாங்க பக்கத்துல இருக்கான் இல்லையா அவன் வந்து ஆமா டக்குன்ட்டு சொல்லிருங்கன்ட்டு அவங்கள பார்த்து அப்படியே கப்ச்சு பண்ணிட்டு வாயை மூடிட்டு இருங்கன்ட்டு சொல்ற மாதிரி சைகையில சொல்லிட்டு இருக்கான் அப்படி பேசிட்டேவும் நம்ம காவ மேடம் இருந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா சரி நீங்க ட்ரெஸ்ஸிங் வந்து எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனா ஐடி கார்டு வந்து ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவ மேடம் வந்து எல்லாருக்குமே அந்த ஐடி கார்டு தராங்க அப்படி ஐடி கார்டு எல்லாருக்கும் தரவும் எல்லாரும் வாங்கி மாட்டிட்டு அதை அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து பிரிம்ன்ட்டு ஒரு பொண்ணு வருது பிரிம்மை பார்த்தோன்னே பிம்முக்கு வந்து அப்படியே ரொம்ப ஆச்சரியமா ஆயிருது ஷாக் ஆயிட்டு அவளையோ அப்படியே வச்சக்கணும் வாங்காம பார்த்துட்டு இருக்கா ஆக்சுவலி இந்த பிம்மும் ஒரே மாதிரி இருக்கு பேரு நம்ம பிம்முக்கு வந்து பேரை மாத்திக்கிறலாம் நம்ம பிம்மோட பேரை வந்து பேமெண்ட் மாத்திக்கிறலாம் சரி அப்ப பேம் வந்து அப்படியே அவளையே பார்த்துட்டு இருக்கா நம்ம காவ மேடம் இருந்துகிட்டு பிரிம்மை பார்த்துட்டு பிரிம் நம்ம இன்டர்ன்ஸுக்கு உன்னோட பேரெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் அவ அப்படியே வந்துகிட்டே இருக்கா அப்ப வந்து நம்ம காவ மேடமே இருந்துகிட்டு இவ பேரு தான் பிரிம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க அப்ப நம்ம பேம் இருந்துட்டு சொல்றா நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம பிரிம் இருந்துட்டு அவ எதுவும் பேசாம நம்ம காவ மேடத்துக்கிட்ட அப்படியே பேசிட்டே இருப்பாளா அங்க இருக்கிற 3 பேருமே நம்ம ஒண்ணு கூடி அப்படியே பிரிமை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க பிரிம் ரொம்ப அரகண்டோ யார்கிட்டயும் பேச மாட்டாளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேமை பார்த்து சொல்லுவோம் அதுக்கு பேம் இருந்துட்டு இல்ல பிரிம் ரொம்ப கூல் அவங்க அரங்கெட்டுலாம் கிடையாது எல்லார்கிட்டயும் ரொம்ப நல்லா பேசுவாங்க அப்படின்ட்டு நம்ம பேம் வந்து சொல்லிட்டு இருக்கா இப்படி இவங்க 3 பேர் இந்த பக்கம் பேசிட்டு இருக்கா அந்த பக்கம் காவும் பிம்மும் பேசி முடிச்சுட்டு நம்ம காவு மேடம் இருந்துட்டு சரி இவங்க 3 பேரையும் பாத்துக்கோங்க எனக்கு வந்து எனக்கும் பிம்முக்கும் சின்னதா மீட்டிங் இருக்கு நான் வந்து மீட்டிங் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மீட்டிங்க்கு போயிடுறாங்க இப்போ இவங்க 4 பேரும் சரின்னு சொல்லிட்டு ஒர்க்கிங்க்கு வந்துட்டாங்க ஒர்க்கிங் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இவங்க வந்து டிசைனிங் தானே சரி டிசைன் பண்ண கொடுப்பாங்கன்னு பார்த்தா டிசைனிங் இதுக்கு பதில் வெறும் பாக்ஸ் இதுக்கெல்லாம் தூக்கிட்டு இருக்காங்க வெறும் காலையில ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் வெறும் பாக்ஸா தான் தூக்கிட்டு இருக்காங்க பாவம் அங்க இருக்கிற எல்லாருமே அடைய வலிக்குதுடா நீ தூக்கு நான் தூக்குன்ட்டு ஒருத்தவங்க மாத்தி தூக்கி ஒரு வழியா எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்க தூக்கி முடிச்சுட்டு இப்போ வந்து சாப்பிடுறதுக்காண்டி டைம் டேபிள் உட்காந்துருக்காங்க அப்படி உட்காந்துட்டு 4 பேரும் மாத்தி அந்த ஒர்க்கை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க நம்ம பேம் இருந்துகிட்டு அந்த அவங்க பாக்ஸ் இதெல்லாம் தூக்குனாங்க இல்லையா அதுல வந்து நம்ம பேம் இருக்க மாட்டா அதுக்கு பதில் இவங்க 3 பேர் தான் அந்த வேலையெல்லாம் செஞ்சிருப்பாங்க நம்ம யோக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆயிருது அதே பத்தி யோசிச்சுட்டு இருக்கான் அப்ப நம்ம சாமும் அவங்க கூட உட்காந்துருப்பானா இதுக்கு வந்து யோ வந்து நீ வந்து ஏன்டா எங்க கூட உட்காந்துருக்க நீ எங்க டீமே இல்லடா போட அப்படின்னு சொல்லுவோம் நம்ம லின்னு இருந்துட்டு சும்மா ரவனும் நம்ம கூட இருக்கட்டும் நம்ம கூட தானே படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பேசிட்டே இருக்கும்போது லின்னுக்கு வந்து சன் கிட்ட இருந்து அப்படி மெசேஜ் வருது அவன் வந்து என்ன மெசேஜ் அனுப்பிப்பானா சாப்பிடுறதுக்கு மறக்காத போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பியிருப்பான் இதை வந்து நம்ம லின் அப்படியே பார்த்துட்டே இருப்போம் இதை பார்த்துட்டு இருக்கிறத வந்து நம்ம பேம் வந்து பார்த்துட்டு என்ன போன்ல என்ன பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து அந்த போனை வந்து அப்படியே பாப்பா அதுல வந்து ப்ளீஸ் போய் சாப்பிடுறதுக்கு மறக்காது அப்படின்ட்டு அதுல இது டைப் ஆயிருக்கும் அதை வந்து இவ பார்த்துட்டு இவ வந்து ஓட்டிட்டே இருப்பா அதுக்கு லின்னு இருந்துட்டு சும்மா ஓட்டாது இதுக்கெல்லாம் காரணம் நீங்க 2 பேர் தான் உங்க 2 பேரால தான் நான் அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி காட்டுறாங்க அந்த பிளாஷ்பேக் என்னன்னா நம்ம இவங்க 3 பேரும் படிச்சுட்டு இன்டர்ன்ஸ் போறாங்களே அதுக்காண்டி சின்னதா பார்ட்டி வச்சிருப்பாங்க போல அப்ப வந்து நம்ம பேம் இருந்துட்டு அவளோட புது பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு அந்த பார்ட்டிக்கு வந்திருக்கா அப்படி பார்ட்டிக்கு வந்துட்டு நல்லா சரக்கெல்லாம் 4 பேரும் அடிச்சு குடிச்சிட்டு யாருன்னா
லின், யுதா, அப்புறம் நம்ம பேம் இவங்க 3 பேரும் நல்ல சரக்கெல்லாம் அடிச்சு குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே மட்டையாயிட்டு இப்போ வந்து கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. என்ன கேம்னா ட்ரூத் ஆர் கேம் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுல வந்து மறுபடியும் நம்ம யுதாக்கு தான் வந்து நின்று போல. அப்போ வந்து நம்ம லின் வந்து கேட்கறா ட்ரூத் ஆர் டேர் அப்படின்ட்டு கேட்கவும் நம்ம சாம் வந்து நல்லா யோசிச்சுட்டு டேர் அப்படின்னு சொல்லவும் நம்ம பேம் இருந்துட்டு என்ன சொல்றேன்னா, சரி உன்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் இல்லை, அவனுக்கு வந்து ஒரு ஆள் பிடிச்சு கொடு, அதுவும் டேட்டிங் ஆப்ல அப்படின்னு சொல்லவும் நம்ம சாம் இருந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட போனை வாங்கி அவன் போட்டோ அப்படியே எடுத்து அந்த டேட்டிங் ஆப்லயும் போட்டுட்டான். இப்போ வந்து அவன் போட்டது வந்து நம்ம லின்னுக்கு வந்து தெரியாது, ஏன்னா அவன் ஃபுல் மட்டை இல்லையா. அது வந்து அப்படி போட்டு முடிச்சுட்டு இப்போ மார்னிங் தான் காட்டுறாங்க. நம்ம லின் வந்து நேற்று நைட் அடிச்ச சரக்கு போது இன்னும் இறங்காம அவன் இன்னும் அப்படியே படுத்துக்கிட்டே இருப்பான். அப்போ வந்து அவன் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். அதை வந்து எடுத்து பார்க்கும்போது அதில் வந்து ஹாய் என்னோட பேர் வந்து சன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஒரு ஃபோட்டோ வந்து அனுப்பியிருப்பாங்க. அதை வந்து இவன் பார்த்துட்டு யார் இது நம்மளுக்கு ஃபோட்டோ அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையே பார்த்துட்டே இருந்துட்டு அவன் அப்படியே யோசிச்சு பார்க்குறான் நைட் என்ன ஆச்சு அப்படின்ட்டு. அப்படி யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது நம்ம யுதா இருக்கா இல்லையா, அவன் தான் ஃபோனை வாங்கி ஃபோட்டோ வந்து டேட்டிங் ஆப்ல வந்து அனுப்பி வச்சிருப்பான். இதை பார்த்துட்டு அப்படியே அவன் கத்துறாடே யுதா உங்க 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டேவும் இப்போ அப்படியே ஃபிளாஷ்பேக்ல இருந்து நிஜத்துக்கு வந்துட்டாங்க. இப்படி இவங்க 3 பேர் அதெல்லாம் நினைச்சு பார்த்து அப்படியே சிரிச்சு பேசிட்டே இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம இருந்துட்டு என்ன பார்த்துட்டு எப்படியோட உனக்குன்ட்டு பேசுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டாங்களா, நீ யார்கிட்டயும் பேச மாட்டா, இப்போ உங்க கூட பேசுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து லின்னை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். அப்ப வந்து நம்ம பேம் இருந்துட்டு லின் கிட்ட இத்தனால நீங்க 2 பேரும் மெசேஜ்ல பேசிட்டு இருக்கீங்க, உனக்கு போய் பாருங்க, அப்பதான் உங்க 2 பேத்துக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நிறைய வரும் அப்படின்ட்டு அவ சொல்லிட்டு அவங்க 2 பேத்துக்கும் வந்து போய் பாருங்கடா பார்த்தாதன்ற உங்க 2 பேருக்கு நடுவில் நடக்க வேண்டிய மேட்டர் எல்லாம் நடக்கும்ட்டு அவ வந்து சைகிலே அப்படியே கொஞ்சம் நாட்டியா பேசிட்டே அப்படியே பேம் வந்து நம்ம லின்னை வச்சு ஓட்டிட்டே இருப்போம். நம்ம லின்னுக்கு வந்து அவ பேச பேச அப்படியே பிளஷ் ஆகுமா. அப்ப வந்து அவன் சொல்ற போது ஓட்டாத நிப்பாட்டு அவ கை அப்படியே தட்டி விட்டுறேன். இந்த பக்கம் ஷாம் இருந்துட்டு இவங்க பேசுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஆமா இவங்க 2 பேரும் சொல்றது சரிதான், நீ வந்து அவனை போய் நேரில் மீட் பண்ணு, எத்தனை நாளைக்கு இப்படி நீ அவன் கூட மெசேஜ்லேயே பேசிட்டே இருப்ப, சீக்கிரம் போய் அவனை மீட் பண்ணு அப்படின்ட்டு நம்ம சாம் சொல்லுவான். சொல்லிட்டு வந்து என்ன சொல்றான்னா, நான் வந்து அவனை பார்க்கலாமா, அவன் போட்டோவை காட்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பக்கம் யோக்கு வந்து டென்ஷன் ஆயிட்டு நீ எதுக்கு அவன் போட்டோ எல்லாம் கேட்கற, நீ ஒன்னும் எங்க ஃப்ரெண்ட் இல்லை, நாங்க 3 பேர் ஃப்ரெண்டு, நாங்க 3 பேரும் என்னமோ பேசிட்டு இருக்கோம், நீ எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க, நீ இதெல்லாம் கேட்காத, இங்க இருந்து எந்திரிச்சு போ அப்படின்ட்டு நம்ம வந்து அவனை பார்த்து அப்படியே திட்டிட்டே இருப்பானா. நம்ம லின்னு தான் சும்மா அவனும் நம்ம ஃப்ரெண்டு தான், அவனை இப்படி எல்லாம் திட்டாத அப்படின்ட்டு நம்ம லின்னு தான் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி அப்படியே வச்சுட்டு இருக்கான். அப்படியே வச்சுட்டு வந்து அந்த போட்டோவை பார்த்து நம்ம வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்கான். அந்த போட்டோவெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவனுக்கு ஒரு 30 வயசு இருக்கும். அவன் பார்க்கறதுக்கு செம கியூட்டா அழகா ஹைட்டா வெயிட்டா டாலா இருக்கான். அவனோட ட்ரெஸ்ஸிங்ஸும் செம நீட்டா இருக்கு, அவன் பார்க்கறதுக்கு செமையா இருக்கான், ஹாட்டா இருக்கா அப்படின்ட்டு நம்ம லின் வந்து அங்க அவனை பத்தி ஒவ்வொன்றும் சொல்ல இந்த பக்கம் நம்ம சன்னதை அப்படியே காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியா அப்படியே காட்டியெல்லாம் முடிச்சுட்டு நம்ம சம் வந்து போட்டோ கேட்டிருந்தோம் இல்லையா, அதனால நம்ம லின் இருந்துட்டு இந்த போட்டோ பாருன்ட்டு அவன் போட்டோ வந்து நம்ம சாம்க்கு வந்து கொடுப்பான். நம்ம சாம் வந்து அந்த போட்டோ பார்த்துட்டு அப்படியே ஆச்சரியமா அந்த பார்த்துட்டு இருப்பான். அப்ப நம்ம லின் இதை பார்த்துட்டு என்னாச்சு பாக்குறதுக்கு நல்லா இல்லையா அப்படின்ட்டு நம்ம லின் வந்து சாம் கிட்ட கேட்பான். அப்ப சாம் வந்து இருந்துட்டு இல்ல சூப்பரா இருக்கான், பாக்குறதுக்கு அழகா இருக்கா, ஹேண்ட்ஸமா இருக்கான், நீ போய் சீக்கிரம் அவனை மீட் பண்ணு அப்படின்ட்டு சொல்லவும் நம்ம இருந்துட்டு அவன் மீட் பண்ணிப்பா, நீ ஒண்ணு இதெல்லாம் பேசாத சுமார் அப்படின்னு சொல்லவும் நம்ம சாம் இருந்துட்டு அப்படின்னா இந்த நீயே பாரு அப்படின்ட்டு போனை வந்து நம்ம கிட்ட கொடுத்துருவான். நம்ம அதை வாங்கி பார்த்துட்டு ஆமா இவன் சொன்ன மாதிரியே செம கியூட்டா அழகா தான் இருக்கான், போய் பாரு அப்படின்ட்டு அப்படியே அவங்க 3 பேர் பேசிட்டே இருக்காங்க. அப்படி பேசிட்டே என்ன சொல்றாங்கன்னா, சரி சீக்கிரம் சாப்பிட்டு முடிங்க, வேலை லேட் ஆகுது, சீக்கிரம் சாப்பிட்டு முடிங்க, நம்மள எல்லாரும் தேடுவாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு சீக்கிரம் சாப்பிடுங்க, போய் பாக்ஸ் தூக்கணும் இல்லையா அப்படின்ட்டு அந்த சாப்பிடும்போது ஒரு காமெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்படி எல்லாருமே ஒரு வேலையை சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ஒர்க்குக்கும் போயிட்டாங்க போல. நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாருமே மீட்டிங் ரூமில் உட்காந்து ஒரு டிசைனை காமிச்சு நம்ம பிரிம் தான் அந்த டிசைனை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக அப்படியே பேசிகிட்டே இருக்கா. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம இந்த பக்கம் லின்னும் பேமும் இருந்துட்டு அந்த டிசைனை பார்த்துட்டு இவங்க போன வருஷம் இதே டிசைன் தானே செஞ்சாங்க, இந்த வருஷம் இதே டிசைன் செய்கிறாங்க அப்படின்ட்டு அவள் வந்து அவங்ககிட்ட அப்படியே பேசிகிட்டே இருக்கு. இதை பார்த்துட்டு இருந்தால் நம்ம பிரிமுக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆயிருது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க 2 பேரும், இங்கே வந்து ஆஃபீஸ் ரூமில் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு நம்ம பிரிமு வந்து அவங்க 2 பேரும் பார்த்து அப்படியே கத்திக்கிட்டே இருக்கா. அப்போ நம்ம பேம் இருந்துகிட்டு சொல்வா, இல்லை நாங்கள் தப்பாக எதுவும் பேசலை, இந்த டிசைனை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு நம்ம பேம் சொல்லுவா. அப்போ நம்ம பிரிம் இருந்துகிட்டு ஓ அப்படியா, அப்படின்னா எந்திரிச்சு நின்று எல்லாரும் முன்னாடி சொல்ல வேண்டியதானே, ஏன் நீங்கள் 2 பேர் மட்டும் தனியாக பேசிட்டு இருக்கீங்க, எந்திரிச்சு நின்று சொன்னா தானே எங்களுக்கும் தெரியும் உங்களோட டிசைனர்லாம் எப்படி இருக்குன்ட்டு அப்படின்ட்டு நம்ம பிரிமு வந்து அங்கே கத்திட்டு இருப்பான். நம்ம காவுதா இருந்துகிட்டு பிரிம் நீ வந்து அவங்க கிட்ட ரொம்ப சத்தமாக பேசுகிற அப்படின்ட்டு நம்ம காவுதா அவங்க கிட்ட சொல்லுவாள். அதுக்கு பிரிம் இருந்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ அவங்க எந்திரிச்சு நின்று அவங்க டீட்டெயிலாம் எனக்கு சொல்லணும் அப்படின்ட்டு நம்ம பிரிமு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அப்படியே பேசிகிட்டே இருப்பா. அப்படி அவள் பேசிகிட்டே இருக்கவும் நம்ம லின்னு சரி சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்பான். அப்போ வந்து நம்ம பேம் இருந்துட்டு வேணாம் உட்காருன்னு சொல்லிட்டு அவன் கைப்பிடி பார்ப்பேன். நம்ம லின்னு இருந்துட்டு இல்லை பரவாயில்ல விட நான் பேசுகிறேன்ட்டு அவன் வந்து சொல்லுவாள், இந்த டிசைன் போன வருஷம் செஞ்சது மாதிரியே அப்படியே ஒரே மாதிரி இருக்குது, இதே மாதிரி இந்த வருஷமும் செஞ்சிங்கன்னா உங்கள் கம்பெனியில் நஷ்டம் தான் ஆகும், லாபம் வராது, சேல்ஸ் ஆகாது அப்படின்ட்டு நம்ம லின் வந்து சொல்லுவாங்க. அங்கே வந்து இன்னொரு லேடி இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து டென்ஷன் ஆயிடுது, என்ன பேசுகிற நீ வெறும் இன்டர்ன் மட்டும் தான், உனக்கு எப்படி இதெல்லாம் பற்றி தெரியும், இங்கே டிசைனர் நாங்கள் மட்டும் தான், எங்களுக்கு தெரியாதது உனக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற லேடி வந்து ரொம்ப அப்படியே லின்னை பிடிச்சி கத்திக்கிட்டே இருக்காங்க. இப்படியே ரொம்ப டீட்டெயிலாக அவங்க வந்து நம்ம லின்னை பிடிச்சி திட்டிகிட்டே இருக்காங்க. எல்லாருமே அங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு லின்னையும் பேமையும் பற்றி இப்படியே ஒரு மாதமும் கடந்து ஓடி போயிடுது. நம்ம லின் வந்து ஆஃபீஸில் வந்து உட்காந்துட்டு அந்த ஐடி கார்டு கொடுத்தாங்களே அதே ஒரு மாதிரி பார்த்துட்டு நான் இங்கே என்ன தான் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கே தெரியலன்ட்டு அப்படியே அந்த ஐடி கார்டை பார்த்து பேசிட்டு இருக்கான். நம்ம லின் அப்படி பேசிட்டு சரி மெசேஜ் பண்ணலான்ட்டு ஃபோன் எடுத்து பார்க்கும்போது அங்கே அவனுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம சன்கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. என்னன்ட்டு மெசேஜ் வந்திருக்குன்னா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ வந்து டயர்டா இருக்கியா ஒர்க்கு பார்த்து அப்படின்ட்டு மெசேஜ் பண்ணியிருக்கான் நம்ம சன்னு. அதுக்கு லின் இருந்துட்டு இல்லை நான் டயர்டால இல்லை நான் கொஞ்சம் அப்செட்டில் இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம லின் மெசேஜ் பண்ணுவோம். அதுக்கு சன் இருந்துட்டு சரி அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெளியே போய் காத்து வாங்கினா நல்லா இருக்கும், உன்னோட ஆஃபீஸை விட்டு வெளியே வா அப்படின்ட்டு நம்ம சன் வந்து மெசேஜ் பண்றான். அதுக்கு லின் இருந்துட்டு இல்லை என்னாலாம் போக முடியாது, இந்த மாசத்தோட கடைசி மாசம் இதுதான், எனக்கு வந்து ஒர்க்கிங் வேலை வந்து நிறைய இருக்கு, என்ன வந்து இப்போ ஒர்க்கிங்க்கு கூப்பிடுவாங்க தேடுவாங்க நான் போறேன் அப்படின்ட்டு நம்ம லின் வந்து மெசேஜ் பண்றான். அதுக்கு சன் இருந்துட்டு சரி நீ போய் வேலையை பாரு நான் உனக்கு அப்புறமேட்டா மெசேஜ் பண்றேன் அப்படின்ட்டு நம்ம லின்னும் கட் பண்ணிடுறான். இப்போ அப்படியே லின் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். நம்ம பேம் வந்து அப்போ சொன்னாலையா நீ போய் அவனை மீட் பண்ணி பாரு அப்படின்ட்டு சொன்னாலே அதெல்லாம் பத்தி நம்ம இப்போ லின் வந்து அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு நம்ம சன்னுக்கு வந்து ஒரு மெசேஜ் பண்றான். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இந்த வாரம் நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாமா அப்படின்ட்டு அவனுக்கு மெசேஜ் பண்ணிட்டு அதே பத்தி அப்படியே நம்ம லின் வந்து யோசிச்சு சிரிச்சுக்கிட்டே அப்படியே டேபிள்ல உட்காந்துருக்கான்.
சேம் டைம் இங்கே நம்ம சன்னை தான் காட்டுறாங்க. அவன் வந்து ஒரு பார் மாதிரி இருக்காங்க வந்திருக்கா, அது கெசினோ பார்னு நினைக்கிறாங்க வந்திருக்காங்க. அங்கே வந்து ஒரு பையன் வந்து கேம் விளையாண்டுட்டு இருக்கான். அந்த கேம் வந்து போலோன்னு நினைக்கிறேன். அப்படி கேம் விளையாண்டுட்டே இருக்கும்போது நம்ம சன் வந்து அங்கே வந்துட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பக்கத்தில் அப்படியே போய் என்ன பண்ணிட்டு இருக்கான் என்னோட சின்ன தம்பி அப்படின்ட்டு அவன் பக்கத்தில் போய் அவன் ஷோல்டர் மேலே கை போட்டு அப்படியே பேசிட்டே இருக்கான். அப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு தெரியுது அது வந்து சாம் வந்து அங்கே எப்படி இருந்த கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு பல மாதிரி இருந்தான் இல்லையா. இங்கே அந்த மாதிரிலாம் இல்லை, செம ஹாட்டாக பிளாக் கலர் ஷூட்லாம் போட்டுட்டு அப்படியே குடிமையெல்லாம் போட்டுட்டு செம ஹாட்டாக இருக்கான் நம்ம சாம். அப்படியே அவனை பார்த்து பேசிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, ஏன் டென்ஷனாக இருக்க, எப்படி ஒர்க்கெல்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம சாம் கேட்கவும் சன் இருந்துட்டு அதெல்லாம் போயிட்டு தான் இருக்கு, என்ன ஒரே டிசைனாக தான் மாற்றி பண்ணிட்டு இருக்காங்க, வேற மாடல் பண்ணலான்ட்டா ஒன்றும் தெரியல அவங்களுக்கு அப்படின்ட்டு நம்ம சாம் வந்து அதை பற்றி பேசிட்டு அப்படியே கொஞ்சம் டீட்டெயிலாக அந்த டிசைனை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படியே ரெண்டு பேரும். இப்போ நம்ம சாம் இருந்துட்டு சன்னுகிட்ட சரி நீ அந்த பர்சனை வந்து மீட் பண்ணியா அப்படின்ட்டு நம்ம சாம் கேட்கவும் சன் இருந்துட்டு இல்லை எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, நான் மீட் பண்ண மாதிரியே மற்ற எல்லாரும் மாதிரி இவனும் இருந்தா நான் என்ன பண்றது, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்ட்டு நம்ம சன் சொல்லவும் சாம் இருந்துட்டு இல்லை நீ மீட் பண்ணவங்களை விட இவன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருப்பான் அப்படின்ட்டு நம்ம சாம் சொல்லவும் சன் இருந்துட்டு என்ன சொல்றேன் உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு கேட்கவும் சாம் இருந்துட்டு இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியாது, நான் சும்மா தான் சொல்றேன், நீ போய் அவனை மீட் பண்ணி பாரு அப்படின்ட்டு சொல்லவும் நம்ம சன் இருந்துட்டு டே சொல்லிட்டு போடான்ட்டு அவன் கழுத்துல கைப்படுவான். அப்ப சாம் இருந்துட்டு அண்டே அண்ணா எனக்கு வந்து டைம் ஆயிடுச்சு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாம் வந்து அங்கிருந்து போயிடுவான். அவன் போனதுக்கப்புறம் நம்ம சாம் வந்து அங்கே நின்று அதையே பத்தி யோசிச்சுட்டு இருப்பான். நம்ம லின் வந்து மீட் பண்ணலான்ட்டு மெசேஜ் பண்ணியிருந்தான் இல்லையா, அதை வந்து இவன் பார்த்துருப்பான் போல, அதனால அதையே பத்தி யோசிச்சுட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இங்கே நின்று இருக்கான். நெக்ஸ்ட் டே இங்கே மார்னிங் வந்து எல்லாரும் அங்கே சின்சியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க 3 பேர் மட்டும் அப்படியே ஜாலியாக அப்பதான் உள்ள வராங்க போல, அப்படியே ஜாலியாக பேசிட்டே வருவோம். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்ன அது இவங்க இப்படி ஜாலியாக பேசிட்டு வராங்கட்டு அவங்களே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்களா. அப்போ இவங்க வந்து அப்படியே அவங்கள பார்க்கவும் அங்கே எல்லாருமே இவங்க அப்படியே ஒரு மாதிரி டெரரா பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும் இவங்க வந்து சரி கொஞ்சம் ஓவரா தான் போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே சாரின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் அவங்க சீட்ல போய் உட்காந்துட்டாங்க. அப்படி உட்காந்துட்டு அவங்க 3 பேருக்குள்ளேயே பேசிக்கிறாங்க, என்னாச்சு இன்னைக்கு ஆஃபீஸ் வந்து ரொம்ப டெரரா அமைதியா இருக்கு, எல்லாருமே ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க 3 பேரும் அவங்களுக்குள்ளே மாத்தி அப்படியே பேசிக்கிறாங்க. அப்படி பேசிட்டு நம்ம பேம் வந்து என்ன பண்றான்னா பிரிம் இருக்காளே அவகிட்ட போய் பிரிம் என்னாச்சு எதனால எல்லாரும் இவ்வளவு சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும் நம்ம பிரிம் இருந்துகிட்டு எதுவும் பதில் சொல்லாம அவ பட்டுக்கா ஒர்க் பண்ணிட்டே இருப்பா. நம்ம பேம் தான் சரின்னு சொல்லிட்டு அவ எதுவும் சொல்லல இல்லையா, அதனால இவளுக்கு பல்ப் ஆன மாதிரி அங்கே போய் அப்படியே உட்காந்துக்கிறா. இதை நம்ம யோ பார்த்துட்டு உனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளே பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே நம்ம யோ வந்து அப்படியே இருப்பான். நம்ம பேமுக்கு வந்து டென்ஷன் ஆகிட்டு அவன் அடிக்க போவானா. அப்போ யோ இருந்துட்டு இரு நான் என்னன்ட்டு கேட்டு வந்து சொல்லிட்டேன்ட்டு அங்கே வந்து அந்த காமெடி பீஸ் இருக்கான்ல அவன் பேர் வந்து ஜுலா கிட்ட போய் என்னாச்சு எதுக்காண்டி எல்லாரும் இவ்வளோ சீரியஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்கவும் நம்ம ஜுலா இங்கே இருக்கிற எல்லாருமே காம்படிஷனில் ஜாயின் பண்ணியிருக்காங்க, யார் பெஸ்ட்டாக டிசைன்ஸ் பண்ணி தராங்களோ அவங்களுக்கு தான் பெஸ்ட்டான சேலரி தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜுலா சொல்லவும் அப்போ நம்ம யோ இருந்துட்டு அப்படின்னா இந்த காம்படிஷனில் நாங்கள் இன்டென்ஷனும் ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கும். நம்ம ஜுலா வந்து அவனை பார்த்து சிரிச்சிட்டு சரி வேணா பார்த்துக்கலாம் யார் பெஸ்ட்டாக டிசைன்ஸ் பண்ணி தராங்க அப்படின்ட்டு நம்ம ஜுலா சொல்லவும் இந்த பக்கம் நம்ம யோ வந்து இதெல்லாம் கேட்டுட்டு வந்து இவங்க 3 பேர் அப்படியே பேசிட்டு பெஸ்ட் டிசைன் பண்ணணும், அதனால எல்லாரும் இவ்வளவு சின்சியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேருக்கு அப்படியே ஹாப்பி ஆயிருது. ஒரு வழியா நம்மளுக்கும் நம்ம திறமையை காட்டுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குன்ட்டு அப்படியே இவங்க 3 பேர் பேசிட்டே இருக்காங்க. அப்படி பேசிட்டு இந்த பக்கம் மீட்டிங் ரூம்ல வந்து எல்லாரும் மீட்டிங் கண்டி அசம்பிள் ஆகிட்டு அங்கே இருக்கிற வந்து அந்த பிரசிடென்ட் லேடி வந்து எல்லார்கிட்டையும் பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா இது வரைக்கும் எனக்கு வேண்டி ஒர்க் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ், இது மாதிரி இப்போ வர நியூ பிரசிடென்ட்டுக்கும் நீங்க ஹெல்ப் பண்ணுங்க, அவனுக்காண்டி நீங்க எல்லாரும் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கு, என்னது உங்க பையன் திரும்பி வரான், அவங்க வந்து இங்க எல்லாருமே மிஸ்டர் சூரியன் தான் கூப்பிடுறாங்க, சூரியன் வந்து திரும்பி வராங்களா எப்போ வந்தாங்க அப்படின்ட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே ஆச்சரியமாயிட்டு சரி அவங்களுக்காண்டி நாங்கள் ஒர்க் பண்றோம் அப்படின்ட்டு எல்லாருமே அங்கே அப்படியே பேசிட்டு நம்ம யோ இருந்துட்டு சொல்றோம் ஒருவேளை இப்போ இருக்கிற சிஓ மாதிரி அவனும் இப்போ புதுசாக வர சிஓவும் ஒருவேளை அரகண்டா இருப்பணும் யார்கிட்டையும் பேச மாட்டணும் அப்படின்ட்டு அவன் சொல்லுவோம். அங்கே இருக்கிற மற்றவங்க தெரியலையே எப்படின்ட்டு ஒருவேளை வந்தாதான் தெரியும் அப்படின்ட்டு பேசவும் நம்ம பின்னாடி தானே சாம் உட்காந்துருக்கான், அவனுக்கு வந்து அப்படியே கோவம் வந்துருது, ஏன்னா அவன் அண்ணன் தானே சன்னை பத்தி சொன்ன கோவம் வராதா. அப்போ வந்து சாம் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் ரொம்ப நல்லவன் எல்லார்கிட்டையும் ரொம்ப கைண்டா நடந்துப்பான், அவன் ஒன்றும் நீ சொல்ற மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லவும் அங்கே இருக்கிற 3 பேருக்குமே இதை என்னடா இவன் வந்து சொல்றானேன்ட்டு ஒரு மாதிரி ஷாக் அவனையே பார்த்துட்டு இருக்கான். இதை வந்து நம்ம சாமும் புரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் சொன்னது மாதிரிலாம் அவன் கிடையாது அப்படின்னு சொல்லவும் நம்ம யோ இருந்துகிட்டு உனக்கு எப்படி தெரியும் நீ அவனை பார்த்திருக்கியா அப்படின்ட்டு கேட்கவும் ஆமாம் சாம் இருந்துட்டு இல்லை இங்கே இருக்கிறவங்க என்கிட்ட சொன்னாங்க அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்ட்டு இவங்க 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம லின்னுக்கு சன்கிட்ட இருந்து மெசேஜ் வருது. என்ன மெசேஜ் வருதுன்னா நீ வந்து இன்னைக்கு இந்த வீக்கெண்ட் வந்து நீ ஃப்ரீ தானே, அப்படி ஃப்ரீயாக இருந்தா நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம் ஹோட்டலில் 7 மணிக்கு நீ வந்துரு அப்படின்னு சொல்லவும் அப்படி இந்த மெசேஜை பார்க்கவும் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அப்படியே ஹாப்பி ஆயிருது. இப்படியே கொஞ்ச நாளும் போதும் ஏன்னா அந்த காம்படிஷன் நடக்குது, அதனால 4 பேருமே பயங்கரமான ஒர்க்கிங் போட்டு அப்படியே கொஞ்சமாக வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நாள் அவன் சொன்ன டேட்டும் வந்துருது, அதனால நம்ம லின் வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு செம்மையா பக்காவா ரெடி ஆயிட்டு நம்ம 3 பேர்கிட்டையும் போய் நிற்கிறான் எப்படி நல்லா இருக்கா பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அங்கே 3 பேரும் செம்மையா இருக்க கியூட்டா இருக்க போய் அவனை மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின்னு அனுப்பி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம லின்னும் அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டான் ஒரு வழியா வந்துட்டு அங்கே இருக்கிற ரிசப்ஷன் லேடி கிட்ட நம்ம லின் போய் நான் வந்து சன்னோட கெஸ்ட்டு சன் ஆல்ரெடி ரூம் வந்து ரிசர்வேஷன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் அந்த லேடி இருந்துட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் செக் பண்ணி சொல்றேன் அப்படின்ட்டு அந்த லேடி இருந்துட்டு சொல்லிட்டு அவங்க அப்படியே செக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம லின் வந்து அந்த இருக்கிற ரூம் ஹோட்டல் எல்லாத்தையுமே அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த லேடி வந்து என்ன பண்றாங்கன்னா ஆமா அவங்களை கண்டி மிஸ்டர் சன் வந்து ரூம் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த லேடி சொல்லிட்டு அவன் கையில வந்து அந்த கீ கார்டு எடுத்து கொடுத்துட்டு அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கா. அப்போ பார்த்துட்டேவோ அந்த லேடிக்கு வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின் வந்து அப்படியே அந்த ரூமுக்கு வந்துட்டு கீ கார்டு போட்டு ஓப்பன் பண்ணி அப்படியே மெல்ல அந்த ரூம்குள்ள அப்படியே வந்துட்டே இருக்கு. அப்படி ரூம்குள்ள வரும் அவனுக்கு முன்னாடி அந்த ரூம்ல வந்து சன் வந்து அந்த பக்கம் திரும்பி இருக்கான். நம்ம லின் வந்து அவனை பார்த்துட்டு பீ சன் அப்படின்னு சொல்லவும் நம்ம சன் வந்து அப்படியே மெல்ல அவனை பக்கம் அப்படியே அப்படி திரும்பிட்டேவும் அவன் என்ன பண்றான்னா டக்குன்ட்டு அவன் வந்து பாத் அப் ட்ரெஸ் தான் போட்டிருப்பான், அதை வந்து அப்படியே அவன் முன்னாடி கழட்டிட்டு அப்படியே நேக்கடா நிற்பானா. அப்படி நிற்கவும் நம்ம லின்னுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிருது. அவன் வந்து அவனையும் அப்படியே வச்சக்கண்ணு எடுக்காம அப்படியே பார்த்துட்டே இருக்கான். நம்ம சன் வந்து என்ன பண்றானா அப்படியே அவன் பக்கம் மெதுவா அப்படியே நடந்து வந்து அப்படியே அவன் கிட்ட போய் ஒரு வழியா நம்ம 2 பேரும் மீட் பண்ணிட்டோம் லின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின் வந்து அப்படியே அவன் அப்படியே நடந்து வர நம்ம லின் வந்து பயந்துகிட்டு அப்படியே கொஞ்சமா மெல்ல அப்படியே பின்னாடி போக பின்னாடி வந்து செவருதா இருக்கு செவரில் போய் அப்படியே முட்டிக்கிட்டு நம்ம லின்
வந்து அப்படியே நிற்கிறான். நம்ம சன்னும் அப்படியே அவன்கிட்ட போய் அவன் வந்து அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம லின்னுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும் போல, அவன் வந்து அது வேணாம் வேணாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம சன் வந்து அவனை பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டு அவங்க கிட்ட போய் அப்படியே அவன் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கவும் நம்ம லின்னுக்கு அதை பிடிச்சிட்டு அப்படியே 2 பேரும் அப்படியே மாற்றி கிஸ் பண்ணிட்டு கிஸ் கொஞ்சம் ஓவர்லோட பயங்கரமாக போயிட்டே இருக்கு. அப்படி போயிட்டே இருக்கும்போது நம்ம லின்னுக்கு வந்து ஒரு சவுண்டு கேட்டுட்டே இருக்கு. நீ வந்து ரெடியா நம்ம 2 பேரும் மீட் பண்றதுக்கு, நீ ரெடி தானே அப்படின்ட்டு ஒரு சவுண்டு கேட்கவும் இது அப்படியே அவன் டக்குன்ட்டு வெளியே நிற்கிற மாதிரி இருக்கு. என்னன்னா அவன் இது இன்னும் அவன் ரூமுக்குள்ளேயே வரல போல, இன்னும் வெளியவே நின்றுட்டு இதெல்லாம் பற்றி அவன் கனவா யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்படி யோசிச்சு பார்த்துட்டு அவன் வந்து அவன் கண்ணத்தில் அப்படியே அடிச்சிட்டு இதை என்னடா லூஸ் மாதிரி யோசிச்சுட்டு இருக்கு, இப்படியெல்லாம் யோசிக்காத, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது அப்படின்ட்டு அவன் அப்படியே கண்ணத்தில் அடிச்சிட்டு சரி வா உள்ள போகலாம் அப்படின்ட்டு அவனுக்கு பயமா இருக்கு. உள்ள போறதுக்கு என்னடா இப்போ கனவுல வந்த மாதிரியே தான் இருக்குமா அப்படின்ட்டு அவனுக்கு அப்படியே பயமா இருக்கு. பயந்து மெல்ல கீ கார்டு போட்டு ஓப்பன் பண்ணி அப்படியே உள்ள அப்படியே வந்துட்டே இருக்கான் நம்ம லின்னு. அப்படியே உள்ள வந்து பார்க்கும்போது அங்கே வந்து சன்னெல்லாம் இல்லை. ஆனால் அந்த டேபிளில் வந்து அந்த பூலையவும் ஹார்ட்டின் இது மாதிரி போட்டு நடுவில் வந்து ஒரு ஃப்ளவர் பொக்கே இருக்கு. அந்த பொக்கே அங்கே வச்சிருப்பாங்க. இதை பார்க்கவும் லின் வந்து அழகா இருக்குன்ட்டு அது பக்கத்தில் போய் அப்படியே பார்ப்பான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அதில் வந்து ஒரு ஸ்டிக்கி நோட் இருக்கும். இது வந்து உனக்காம ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுறதுனால எனக்கு இன்னும் நிறைய பிஎல் சீரிஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் மறக்காம ஒரு லைக்கும் கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. இந்த சீரிஸ் எப்படி இருந்துச்சு, இதை விட நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எக்ஸ்பிளேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். நான் அதே மாதிரி பார்க்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். தேங்க்யூ. பை காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் எல்லாரையும்.